ஊரெல்லாம் ஒரே பேச்சு, ஊரெல்லாம் ஒரே பேச்சு. வடக்குப்பட்டி ராமசாமி தான் என் மூச்சு. வேற யாரையாவது கேட்டு பாருங்க, சுச்சோ அவரா பயங்கரமானவராச்சே, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்குமா அப்படின்னு சொல்லுவான். என் போனுக்கு இப்படிதான் பலுச்சிஸ்தான் பார்டர்ல எதிரி நாட்டுக்கு வந்துகிட்டே இருக்காங்க, நான் நின்றுகிட்டே இருக்கேன். அவங்க வர்றாங்க, நான் நிக்கிறேன். அவங்க கடந்து போயிட்டாங்க, ஏன் நான் தூக்கிட்டேன். அதாவது ஆர்சியா இருந்த என்ன எம்சியா மாத்தின பெருமை நம்ம டைரக்டர் கார்த்திக் யோகியோட தான். அதாவது நீங்க தப்பா நினைக்கிறீங்க, ஆர்சியா இருந்தது ரவிச்சந்திரனா இருந்தேன்னா மேஜர் சந்திரகாந்த் தான் மாறிட்டான்னு சொல்லுவேன். ரொம்ப தேங்க்ஸ் டைரக்டர் சார். பிரஸ்ஸு, தொலைக்காட்சி, ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய கோடான கோடி நன்றிகள். கிட்டத்தட்ட ஒரு 40 years 4 decades எனக்காக என்னோட பயணப்பட்டு என் வெற்றிக்காக உழைச்சவங்க எல்லாருக்கும் என்னுடைய மிக்க நன்றி. அதாவது ஒரு நடிகனுக்கு ஒரு படம் சக்ஸஸ் ஆச்சுன்னா மினிமம் 10 years தாங்கும் ஹீரோவாக இருந்தால். இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா நான் 80s நிழல்கள் ஆரம்பித்து அப்படியே தம்பிக்கு அந்த ஊர், அப்படியே நாயகன், அப்புறம் அடுத்த ஒரு 90s பார்த்தீங்கன்னா அண்ணாமலை, அருணாச்சலம், அப்படியே தர்மதுரை, அப்படியே 2000 மேலே கேஜி, ஏஜிஎஃப், அப்படியே வாய்ஸ் ஓவரில் சேஞ்சு ட்ராவல் ஆகி அப்படியே 2021 இந்த ராமசாமிக்கு ஒரு சலாம். அதாவது பார்க்க போனால் இல்லை, நம்ம கே பாலச்சந்தர் சார் ரஜினி சார் முதல்ல பார்த்துட்டு இந்த பையன்கிட்ட ஏதோ இருக்குது, இவன் கண்ணில் ஒரு ஃபயர் இருக்குது, இவனை வச்சு நான் அது பண்ணணும் அப்படின்னு சொல்லி தப்பு தாளங்கள், அபூர்வ ராகங்கள், 3 முடிச்சு அப்படின்னு கொடுத்து அப்படியே லிஃப்ட் பண்ணி பெரிய இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் ஆகிட்டார். அந்த மாதிரி நம்ம கார்த்திக் யோகி என்னை பார்த்து இவர்கிட்ட ஒரு பெரிய காமெடி மேட்டர் ஒழிஞ்சிருக்கு, அது வெளிக்கொண்டு வருவோம்னு சொல்லி இந்த மேஜர் சந்திரகாந்த் கேரக்டரை கொண்டு இன்றைக்கி உங்கள் முன்னாடி எல்லாம் ஒரு டாக் ஆஃப் த டவுன் ஆக்கினதுக்கு மிக்க நன்றி. சந்தான சார் சொல்லணுன்னா ஹீரோ, அவர் ஆரம்ப காலங்களில் நாங்கள் அவரோட 2-3 படம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் டச் இல்லாமல் இருந்தது. ஆனால் அவர் காமெடியை பார்த்து சிரித்து என்ஜாய் பண்ணுவேன். நிறைய படம் உங்களுக்கு தியேட்டரில் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இவர் ஹீரோலையும் கலக்கு கலக்கிட்டு இருக்காரு. இவரோட நம்ம ஒரு படம் ஒன்று காம்பினேஷன் பண்ணணும்னு சொல்லி மைண்டில் ரொம்ப நாள் ஆசை இருந்தது. அது இந்த படத்தில் எனக்கு அமைஞ்சது. சச் அ ஒண்டர்ஃபுல் பர்சன், சச் அ ஹம்பிள் அண்ட் வெரி, அதாவது எந்த பந்தா எதுவும் கிடையாது, ஈகோ எதுவும் கிடையாது. செட்டில் கூட உட்காந்துட்டு இருப்பார். கூட இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாம் இது பண்ணுவார், நல்லா பண்ணுறீங்க சார், நல்லா பண்ணுங்க சார். நான் இதில் பார்த்தேன், ரஷ்யில் பார்த்தேன், ரொம்ப பிரமாதமாக சார், அல்டிமேட் சார்னு சொல்லி. அந்த குணம் யாருக்கும் நான் பார்த்ததில்ல. ரொம்ப வெரி நைஸ் ஜென்டில்மேன். அவரோட இந்த படத்தில் ஒர்க் பண்ணுற ஸ்பேஸ் கிடைச்சதுக்கு சார் மிக்க நன்றி. இந்த படத்தில் நான் சொல்ல வேணாம், எல்லா கேரக்டர்ஸும் ரொம்ப அற்புதமாக பண்ணாங்க. நான் தான் இந்த ஃபஸ்ட் டைம் ஒரு நல்ல காமெடியில் வந்திருக்கேன். ஸோ அதை நல்லா அப்ரிஷியேட் பண்ணி ஜனங்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. திருக்குறள் தான் சொல்லணும், நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றையே மறப்பது. ஏன்னா இது தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங் ஃபார் சக்ஸஸ் டு யூ. சந்தான சார், இந்த படத்துடைய வெற்றிக்கு சந்தான சார் மிகப்பெரிய ஆணிவேர் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க மீடியாவில். எல்லாருமே ஒரு வார்த்தையை கோட்டிட்டு சொன்னீங்க, சந்தானம் சார் சக நடிகர்களுக்கு இடமளித்து
ஒதுங்கி நின்று அவர்களை ரசித்து இந்த படத்தை பண்ணியிருக்காரு. அதனால தான் மிகப்பெரிய சக்ஸஸ் சொன்னாங்க. நீங்கள் சொன்னது தான் எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் ஒரு உண்மையான விஷயம் இருக்கணும். ஒதுங்கி நின்று அவரை நடிக்க வைப்பதற்கு ஒரு மிகப்பெரிய பரந்த மனசு வேணும். எந்த ஹீரோக்களுக்கும் எல்லா ஹீரோக்களுக்கும் இருக்குமான்னு எனக்கு தெரியாது. நான் பல ஹீரோக்களும் நடிக்கிறேன். ஆனால் நான் பார்த்து வியர்ந்த ஒரு அன்பு சகோதரர் சந்தானம் சார். நான் வெற்றி பெற்றேன், அதே வெற்றியை சேசு படணும், அதே வெற்றியை இட்லிஸ் பர்சன் பண்ணணும், அதே வெற்றியை கூல் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்க கூட அப்படி ஜாலியாக பேசிக்கிட்டு அவனுக்கு அதை ஸ்டார்ட் வைங்க, நீ பேச அந்த டைலாக்கை, அந்த விட்டு கொடுத்தவன் கெட்டு போக மாட்டேன் ஒரு பழமொழி இருக்குல்ல, அந்த பழமொழி இன்னைக்கு ஜெயிச்சிருக்கு. அதுதான் சந்தானம் சார். நிழல் ரவி சார் வந்து சொல்லி ஆகணும். வெயில் படத்தில் நான் அறிமுகம் போது எல்லாருமே என் பேரை வெயில் ரவின்னு வச்சுக்கங்க அப்படின்னாங்க. ஏன்னா ஒருத்தர் ஏற்கனவே நிழல் ரவின்னு ஒருத்தர் இருக்கார், நிழல் படத்தை அறிமுகப்படுத்தினால நீங்கள் வெயில் ரவின்னு வச்சுக்கங்கன்னாரு. இல்லைங்க, நம்ம பேர் ஏற்கனவே மனைவி பேரோட இணைஞ்சதுனால ரவி மரியா தான், அதை மாற்றினா வந்து அன்புக்குள்ளே வந்து பிரச்சனை வந்துடும், அது வேணாம். ரவி மரியான்னு சொல்கிறது கஷ்டப்படுவாங்க, பரவாயில்ல, எப்போ சொல்ல முடியுதோ அப்போ சொல்லட்டும், பேரை மாற்ற முடியாது அப்படின்னு. இல்லைங்க, வெயில் ரவினா டப்புன்னு பார்த்திங்க வடிவேல் அப்படின்னு பேர் பத்துற மாதிரி நிழல் ரவி இருக்குதான் வெயில் ரவின்னு வச்சுங்க. ஏற்கனவே அந்த காலத்தில் வந்து கருப்பு சுப்பையா சிவப்பு சுப்பையான்னு இருந்தாங்க, அப்படி மேட்ச் ஆகிடுங்க அப்படின்னாங்க. நான் மாற்றலை. ஆனால் இந்த படத்தில் வந்து சாரோட நடிக்கும்போது மாற்றிக்கலாமோ, வெயில் ரவி நிழல் ரவி நல்லா இருக்கே அப்படின்னு நான் முந்தாள் கூட நானும் அவரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். அதை அந்த ஃபேஸ்புக்கில் போடணும். ஒரு கலைஞனுக்கு மறைவே இல்லை. கலைஞன் பசியோட்டு இருந்தால் போதும், என்னைக்காவது ஒரு மிக சிறந்த உணவு கிடைக்கும், 5 ஸ்டார் ஹோட்டல் விருந்து கிடைக்குங்கிறதுக்கு பெரிய உதாரணம் நிழல் ரவி சார். மிக அற்புதமாக வந்து இந்த படத்தில் வந்து ஸ்கோர் பண்ணி எல்லார் மனசையும் இடம் பெற்றார். இந்த இனிய விழாவிற்கு வந்திருக்கும் அனைவரையும் இருக்கரம் கூப்பி வருக வருக என்று வரவேற்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி வந்து ஒரு சக்ஸஸ் மீட்டில் கலந்துக்கிறதுக்கு. தம்பி, என்னுடைய அருமை தம்பி சந்தானம், எல்லா படத்துலேயும் அண்ணன் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசைப்படக்கூடியவர். அன்பாக கட்டளையிட்டு என்னை அழைத்து அந்த படத்தில் வந்து அண்ணன் இருக்கணும், அண்ணா நீங்கள் வரணுண்ணா, நீங்கள் இருக்கணுண்ணா அப்படின்னு என்மேல் ஒரு மிகப்பெரிய அக்கறை உள்ள ஒரு தம்பி. ரொம்ப நன்றி தம்பி.